ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். தரமான கேமரா, சூப்பரான டிஸ்பிளே, அட்டகாசமான கேமிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டான 5G மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு TWS நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 mAh பவர் பேங்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix Hot 50 5G தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான டிஸ்பிளே நமக்கு கிடைக்குது. பட் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் முக்கால்வாசி மொபைல் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது அக்செப்டபுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இது சோனியோட IMX582 சென்சர். ஸோ இந்த பட்ஜெட்டில் சோனி சென்சர் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேவான செல்ஃபி தான் நமக்கு இதில் எடுத்துக்க முடியும். 2K வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு அப்டேட் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. Android 15 வருமானே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக், IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. அண்ட் 5 இயர்ஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கி வச்சுருக்காங்களாம். மற்ற மொபைல் பிராண்ட் இதை பற்றி சொல்லவே தயங்கும் போது Infinix 5 இயர் ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். என்னதான் அது 5 இயர் வரலனாலும் சொல்லியிருக்கிறதே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3 இயர்ஸ் ஸ்மூத்தாக வரதே பெரிய விஷயம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 4GB 128GB வேரியன்ட் 10,000 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பா. ஸோ 10,000 வரும்போது ஒரு நல்ல டிசைனோட ஒரு மொபைல் Infinix சைட்லேருந்து நீங்கள் வாங்க தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இங்கே என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு அப்டேட், அட்லீஸ்ட் Android 15 வரைக்கும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ கொடுக்காதது மட்டும் ஒரு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் மற்ற மொபைலில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ Infinix உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.79 inches ஃபுல் HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட்னு வரும்போது 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். வெறும் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். சும்மா பேருக்கு செல்ஃபி கேமரா இருக்கும், அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. Android 13ஓட தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருந்தது. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். என்னதான் லேட்டஸ்ட் மொபைலாக இருந்தாலும் Android வெர்ஷன் ஒரு வெர்ஷன் கம்மியாக தான் கொடுத்தாங்க இவங்க. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு நல்ல ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர், ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட் 11,000 தான் சேல் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைம்லலாம் நமக்கு 10,000 கிடைக்குது. ஸோ நீங்கள் அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் இப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. Android 14ஓட கொடுத்துருந்தா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். பட் அதுவும் ஒரு இங்கே சின்ன நெகட்டிவாக இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. Poco பிராண்டை நம்பி நீங்கள் வாங்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் HD தான் கொடுப்பாங்க. இங்கே ஃபுல் HD இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா இங்கே வெறும் 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ரியர் சைட் கேமரா ஓகே, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 6100+ என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. 6GB 128GB வேரியன்ட் 12,500 ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த பிரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் ஃபுல் ஹெச்டி டிஸ்ப்ளே சொல்லலாம், பிரைமரி கேமராவை சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பேட்டரி எஸ்பெஷலி சார்ஜிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா மட்டும் தான் இங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல மொபைல் ரியல்மியில் வந்து தேடுறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே 8 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ். இங்கேயும் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் நண்பா. ஸோ ஓவராலாக கேமராவோட அவுட்புட் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6s Gen 3 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸராகவே இருக்கும். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 20 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் AC ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லாயிருக்கு. 4GB 128GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃபர் டைமில் 10K இல்லை 10,500 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமராவை சொல்லலாம், பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூஐயை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் Moto G45 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco M6 Plus தான். இந்த மொபைலில் நமக்கு 6.79 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டும் வரும்போது. கேமராஸ்னு வரும்போது 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஏன்னா தான் 108 மெகாபிக்சல் கேமரா இருந்திருந்தாலும் 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரி அண்ட் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் AC ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இங்கே இல்லை. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 6GB 128GB வேரியன்ட் 13,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் 12,000 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஓவரால் கேமராவோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் 12,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான மொபைல், ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு சில சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டும் தான். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.